இந்த துயர சம்பவத்திற்கு நம்பர் 1 பொறுப்பு விஜய். அவருடைய பொறுப்பற்ற தன்மை. தான் பார்க்க வந்த கூட்டத்தை, தன்னை பார்க்க வந்த கூட்டத்தை 7 மணி நேரம் காக்க வச்சார் பார்த்தீங்களா, முதல் குற்றவாளி விஜய் தான். 4 மணிக்கு அங்கே போயிருந்தாருன்னா இந்த துயர சம்பவம் நடந்திருக்காதுங்க. அந்த வெளிச்சத்தில் பார்த்துட்டு போயிருப்பான். இதில் ஸ்லாபு தடுக்கி காவால் வந்து 40 பேர் செத்துருக்க, இவ்வளோ பேர் 10 பேர் செத்துருக்க மாட்டான். நம்பர் 1 இந்த துயர சம்பவத்துக்கு காரணம் விஜய் தான். நான் அதை மறுபடியும் பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது முடிச்சிடறேன் மேடம். ரெண்டாவது, புத்தி கெட்டு போன மக்கள். எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் தனி மனுஷன் திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 3வது, 1000 தான் இருந்தாலும் அந்த இடத்துல பர்மிஷனை கொடுத்துருக்கூடாது. ஏன்னா சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, கோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. கோர்ட் ஆர்டர் பண்ணால் அப்பீலுக்கு போ. இல்லை வந்து எவ்வளோ கண்டென்ட், 17,000 கண்டென்ட் இருக்குது, 17,000 கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ் இருக்கா, நடைமுறைப்படுத்த முடியாமல் அதில் ஒன்றா இருந்துட்டு போகுது. ஆகவே கடமை தவறிய அனுமதி கொடுத்த அரசு, அது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது, நீ எப்படி அனுமதி கொடுத்த. ஆகவே உங்கள் பக்கம் நியாயம் இருந்தோம். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்ல விரும்புறது என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம், திமுக அரசு தங்கள் பக்கம் நியாயம் இருந்தும், இந்த விஷயத்தில் மறுபடியும் சொல்கிறேன், தங்கள் பக்கம் நியாயம் இருந்தும், நான் சொல்கிறேன் விஜய் தான் இதுக்கு காரணம் 90% நான் சொல்கிறேன். தங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் திமுகவும் திமுக அரசும் பொலிட்டிக்கலாகவும் கோட்டை விட்டுட்டு நிற்கிறாங்க, நீங்கள் லீகலாகவும் கோட்டை விட்டுட்டு நிற்கிறாங்க. இதில் தான் நம்மளுக்கு இன்னும் கேள்வி பிறகுது. அப்படின்னா நியாயம் இருக்குன்னு நம்ம நீங்களும் சொல்கிறீங்க, அப்போ அவங்க தரப்புலேயே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம மேலே எந்த தப்பு இல்லைங்கிறப்ப அவங்களே சிபிஐக்கு வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருந்துருக்கலாமே. எப்படி வந்துட்டு அஜித்குமார் வழக்கு வந்து தமிழக அரசு பரிந்துரை பண்ணுச்சோ அது மாதிரியே பரிந்துரை பண்ணியிருக்கலாமே. அப்போ தான் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறத வந்து மறைப்பதற்காக தமிழக அரசு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்களோ அப்படின்னு அந்த கேள்வி இங்கே நியாயம் தானே? ரொம்ப அழகான கேள்வி. கேட்க வேண்டிய இடம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மணிகிட்ட இல்லை. இல்ல உங்ககிட்ட நான் எதிரி. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் இருக்குது, கொடுத்துருங்க நீங்களே. இது எப்படி இருந்தாலும் பொலிட்டிக்கலாக உங்களுக்கு திரும்ப போகுதுன்றது ஏன் புரிதல் திமுகவுக்கு இல்லைன்னா, திமுக நண்பர்களை பார்த்து கேட்பது தான். இது உங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிராக திரும்ப போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். 75 வருஷமாக கட்சி நடத்துறீங்க, இது வரைக்கும் 25-26 வருஷமாக பவரில் இருக்கீங்க. அதாவது கண்டினியூஸாக இல்லாட்டியும் ஒவ்வொரு தசாப்தத்துலையும் 2 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இருக்கீங்க. விஜயோட பாப்புலாரிட்டி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கதை விடாதீங்க, விஜய்க்கு ஒன்றும் இல்லைல்ல, உங்களுக்கு தெரியும் அந்த பாப்புலாரிட்டி என்னென்னு. ரெண்டாவது, இந்த சம்பவத்துக்கு பிறகு பப்ளிக் பர்செப்ஷனில் அரசும் திமுகவும் தான் பழிய சுமக்குது. விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க தான் பெரும்பாலானவங்க இருக்காங்க. ரெண்டாவது. மூணாவது, நல்ல நடவடிக்கை எடுத்தீங்க. முதலமைச்சர் போனார், மருத்துவ குழுக்கள் உடனடியாக அரேஞ்ச் பண்ணப்பட்டன, நிதி உதவி 10 லட்சம் ரூபாய் நிவாரணங்கள் கொடு, எல்லாம் கரெக்ட், எல்லாமே கரெக்ட். இந்த கோர்ட்டில் இந்த மேட்டரை எஸ்ஐடியை நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்களே சிபிசிஐடியை ஆர்டர் பண்ணிட்டுருக்கணும் அன்று இரவே. மூணாவது, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துருக்கூடாது. இந்த பெரிய பிழைகளை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இது இன்ட்ரீம் ஆர்டர் தான், எங்களுக்கு ஒன்று இன்ட்ரீம் ஆர்டர்ன்றதுலாம் சும்மா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. இந்த ஆர்டர்லாம் ஒன்றும் மாற்றம் வரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் கேட்குறது வந்து இவங்க மேலே தான் இவ்வளோ சொல்கிறீங்களே, விஜய் மேலே தான் தப்பு, எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு, ஏன் வந்து சிபிஐக்கு இவங்களே கொடுத்துடக்கூடாதுன்னு. நல்ல கேள்வி மேடம்.